ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான பாவக்காய் தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் பாகற்காய் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக சாம்பார் தூள், கொஞ்சமாக புளிக்குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது இருக்குது. அப்புறமா தக்காளி குட்டி குட்டியாக சாக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வெங்காயம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இந்த தொக்கு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு கடுகு சூப்பராக பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வெங்காயம் வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லாவே வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வதங்கினாலே போதுமானது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லாவே வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ பாவக்காய் நல்லா வதக்கியாச்சு. வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி லைட்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக புளி கரைச்சல் இருக்கு இல்லையா, அதையே சேர்த்துட்டு இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா பாவக்காய் நல்லா வேகணும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ அதில் கொஞ்சமாக வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லமும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் தொக்கு சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கசப்பு இருக்கும். இவ்வளோ தான், எல்லாமே கலந்துருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணி செல்வி விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.